யாராவது உங்ககிட்ட சண்டை போடும்போது ரொம்ப குரலை ஒசத்தி இதுவாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று, நிஜமாவே அவங்க தப்பு பண்ணலை அப்படின்னா குரலை ஒசத்தி மட்டும்தான் பேசுவாங்க. ரெண்டாவது, தப்பு பண்ணிவிட்டு அதை மறைச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கவங்க கத்தி பேசுவாங்க. ஸோ இந்த ரெண்டு விதத்தில் அவங்க எந்த நிலையில் இருக்காங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த விஷயத்துலேருந்து ஈஸியாக அவங்களால வெளியே வர முடியும். தப்பு பண்ணாதவங்க ஒரு வேளை கத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கத்துறதுல ஒரு நியாயம் இருக்கும், தெளிவு இருக்கும். அந்த தெளிவுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாமல் நம்ம திகைச்சு போய் நிற்போம். அது நேர்மையோட வெளிப்பாடு. ஆனால் தப்பு பண்ணிட்டோம், இதை வெளியே வராமல் பாதுகாத்துடணும் அப்படின்னு ஒருத்தங்க ட்ரை பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல உங்கள் மூச்சு கூட வெளியே வரக்கூடாது அப்படிங்களா அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. உங்கள் நடத்தையை தப்பாக பேசுவாங்க, உங்களோட ஒவ்வொரு செயலையுமே கேள்விக்குறியாக்குவாங்க. இப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்க எந்த வித அவசியமும் கிடையாது. ஸோ கத்துறவங்களாம் நல்லவங்க, அமைதியாக இருக்கவங்களாம் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. அமைதியாக இருந்து ஊமத்தனமாக காரியத்தை சாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ கத்துறது எந்த விதத்தில் கத்துறாங்க, உங்களை என்ன மாதிரி விஷயத்தில் அடிமைப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே தப்பு யாரோடதுங்கிறத ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். ஸோ உங்களை ஒருத்தங்க இப்படி மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஒரு சின்ன அட்வைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இக்னோர். அவங்கள ஒரு மனுஷங்களாக கூட கன்சிடர் பண்ணாதீங்க. சின்ன விஷயத்த மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது சாக்கடை, அது மேலே கல் எறிஞ்சால் நமக்கு தான் அசிங்கம், ஒதுங்கி போடுறதான் நமக்கு கௌரவம் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒதுங்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல நிஜமாகவே நீங்கள் தான் ஒரு ஹீரோயினியாக ஜொலிப்பீங்க. அவங்க பாட்டு கத்திட்டு போடணும், அவங்க எனர்ஜி தானே வேஸ்ட் ஆகும். பார்த்துக்கலாம்.